Hello everyone, welcome to Neat Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது செட் ஆஃப் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், which is your concept bite அப்படினு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் தான். இந்த பேட்ல வர வீடியோஸ் எல்லாமே ஒரு சில இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு குட்டி வீடியோ மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ண பார்க்கறேன். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் கிளாசுவல் கெமிஸ்ட்ரி தான். எப்படி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Let's begin. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் நம்ம இருக்கலாம். ஒன்று வந்து மோல்டன் இல்ல ஃபியூஸா இருக்கலாம். இல்ல அப்படின்னா we can also have aqueous kind of substances. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம NaCl எடுத்துக்கலாமே. மோல்டன் ஃபியூஸ் NaCl, aqueous NaCl. aqueous NaCl என்னது? ஆப்வியஸா NaCl இருக்கும், அவங்களோட வாட்டர் H2O இருப்பாங்க, கரெக்டா? ஆனா இந்த ஃபியூஸ் NaCl வெறும் NaCl மட்டும் தான் இருக்கும். ஆனோட்ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், கேத்தோட்ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சோ ஆனோட்ல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்னென்ன? Na+, அதோட ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகி இட் இஸ் ஃபார் Na. இப்போ கேத்தோட்ல ஃபார்ம் ஆகுறது குளோரின், அது வந்து ½ Cl2 எலக்ட்ரான் கொடுக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் எல்லாம் கேன்சல் ஆகி மீதி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் Na+, Cl- அது வந்து உங்களுக்கு Na ½ Cl2 கொடுக்கும், கரெக்டா? இதுதான் வந்து யூஷுவல் நார்மல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் மோல்டன் ஃபியூஸா இருக்கும்போது. இது வந்து ப்ராப்ளம் இல்லை. இது எத்தனை வாட்டி உங்களுக்கு கேட்டாலுமே இதேதான். நீங்க கேட்டாங்கன்னா இது எழுதினா போதும், வேற இது தவிர எதுவுமே எழுத வேணாம். பட் கமிங் டு இவங்க aqueous NaCl, இவங்க தான் ப்ராப்ளமே. என்ன இவங்க ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க H2O இருக்கு, NaCl இருக்கு. இப்போ ஆனோட்ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும், கேத்தோட்ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். இப்போ ஆக்சிஜனும் ரிடக்ஷனும் நடக்கிறதா இருந்தா NaCl நடக்கணுமா இல்ல H2O நடக்கணுமா அப்படின்ற ஒரு கொலாப்ஸ் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும், கரெக்டா? அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ராடக்ட் அட் கேத்தோட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் அட் கேத்தோட். இப்போ கேத்தோட்ல ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் பொறுத்த வரைக்குமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி தான். வாட்டரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் விட அதிகமா இருந்தது அப்படின்னா கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா இதுதான். என்னதுன்னா வாட்டர் தான் ரெடியூஸ் ஆகும். வாட்டர் வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி இது H2 2OH-. ஓகேவா? இந்த ப்ராடக்ட் தான் கட்டாயமா வந்து வரும். எப்போ இந்த ப்ராடக்ட் தான் கட்டாயமா வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ப்ராடக்ட் தான் எப்போ கட்டாயமா வரும் அப்படின்னா இன்கேஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் வந்து கேட்டயானை விட அதிகமா இருக்கும் போது மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் வரும். இது எப்போ வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் வந்து கேட்டயானை விட அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா எப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் மட்டும் தான். Na+, K+, Ca2+, Mg2+, Al3+. இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கேட்டயான்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் கேத்தோடுக்கு ஃபார்ம் ஆகும். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ அதே மாதிரி வாட்டர், இப்போ நான் இந்த கண்டிஷன் சொல்லல, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வாட்டர் வந்து கேட்டயான் விட அதிகமா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வரும்னு. இப்போ அதுல ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா கேட்டயான் வந்து வாட்டரை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டயான் தான் ரெடியூஸ் ஆகும். அது எந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு இந்த கண்டிஷன் வரும் அப்படின்னா காப்பர் 2+, Ag2+, Ag+, அப்புறம் வந்து Au3+, cadmium 2+, zinc 2+. இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன் வரும். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ இவ்வளவுதான் ப்ராடக்ட் ஆஃப் கேத்தோடு. இப்போ ப்ராடக்ட் அட் ஆனோடு பார்க்கலாம். ப்ராடக்ட் அட் ஆனோடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் அந்த ஆனோட விட அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஆனோட்ல ஃபார்ம் ஆகும். எந்த ப்ராடக்ட்னா வாட்டர் வந்து ஆக்சிடேஷன் நடந்து உங்களுக்கு 4H + 4 எலக்ட்ரானோட ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். ஓகேவா? இது எந்த மெட்டீரியல்ஸ்ல நடக்கும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃப்ளூரின் SO3 2- இந்த ஆனியன்ஸ்ல தான் நடக்கும். SO4 2-, NO3- S2O3 2-. ஓகேவா? இந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் மட்டும் நடக்கும். இப்போ அதுவே வாட் இஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டரை விடவும் ஆனியான்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா இது என்ன மெட்டல் அப்படின்னா குளோரின், புரோமின், அயோடின். இவங்களுக்குலாம் இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டல்ஸே வந்து ஆக்சிடேஷன் ஆயிடுவாங்க. இவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பொறுத்த வரைக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ அடுத்த வீடியோல நம்ம செகண்ட் கான்செப்ட் பைஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.